ஒரு புதிய நாள், ஒரு புதிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கரண்ட் ரெகுலேஷன் பை 2 டீம்ஸ்ன்னு FIA வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் அண்ட் ரெட்புல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங்கில் என்ஜின் இருந்து எவ்ரி பிட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு லூப் ஹோல் வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்போட டியூரேஷனில் நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பவர் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும்னா 350 கிலோவாட் பவர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்ல இருந்து கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேப்போட எண்டை நம்ம அப்ரோச் பண்ண வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் குறையும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்க வேண்டியது. ஆனால் மெர்சிடிஸும் ரெட்புல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுல் 350 கிலோவாட் பவரை ஓவரால் 1 லேப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலாக குறைக்காம லேப்போட எண்டை ரீச் ஆன உடனே அவங்க வந்துட்டு சடனாக வந்துட்டு 350 கிலோவாட்ல இருந்து 0 கிலோவாட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. FIAக்கு வந்துட்டு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பெனல்ட்டி வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. என்னன்னா, ஸ்ட்ரைட்டாக அப்படி 350 கிலோவாட் பவரையும் நம்ம ஃபுல் லேப்க்கு யூஸ் பண்ணோம்னா அடுத்த 60 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ கார் வந்துட்டு பியூர்லி அந்த கம்பஷன் என்ஜின் பேஸ் பண்ணி மட்டும் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரேஸ் டைமில் ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு லேப் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு 350 கிலோவாட்லேயே ஓட்டணும்னா அடுத்த 60 செகண்ட்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் பவர் இல்லைனா அது வந்துட்டு அதுவும் கரண்ட் ரெகுலேஷனில் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் குவாலிஃபைங் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா குவாலிஃபைங்கில் நம்மளுக்கு ஒரு லேப் நம்ம டைம் வைக்கிறது தான் வந்துட்டு க்ரூஷியல். ஸோ அந்த டைம் வைக்க வேண்டிய லேப்பில் மட்டும் ஃபுல் 350 கிலோவாட் பவரில் ஓட்டிட்டு இன்லேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பிட்ஸ்குள்ளே வர லேப் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ஜின் பவரே இல்லாமல் அவங்க நார்மலாக ஸ்லோவாக வந்துட்டு கம்பஷன் என்ஜினோட பவர்லேயே வந்துட்டு ட்ரைவ் பண்ணி அவங்க பிட்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ FIAக்கு வந்துட்டு தெரியும் அவங்க இந்த மாதிரி பெனல்ட்டி இம்போஸ் பண்ணியுமே பண்ணுறாங்கன்னா இதை வந்துட்டு அவங்களால எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா 60 செகண்ட்ஸ் அவங்க பெனல்ட்டியையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த கான்சிக்வன்ஸும் கிடைக்க மாட்டுது. பட் தே கேன் ஸ்டில் டூ தட். இது வந்து இல்லீகல் கிடையாது. 350 கிலோவாட் ஓட்டிட்டு 0க்கு போகலாம். ஆனால் அந்த 60 செகண்ட் பெனல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதை வந்துட்டு குவாலிஃபைங் இன்லாப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு FIA இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும்.